திருச்சிற்றம்பலம். திருமூலரையா திருவடிகள் போற்றி போற்றி, குருவடியும் திருவடியும் வணங்கி இந்த பதிவை ஆரம்பிக்கலாம். நண்பர்களே, எல்லாத்துக்குமே இந்த சரீரத்தின் மீது ஒரு மோகம் எப்பொழுதுமே இருந்து கொண்டே தான் இருக்கிறது. மனிதர்களாக பிறந்துவிட்டால் எப்போ முதல்ல நம்ம கண்ணாடியை பார்க்க ஆரம்பிக்கிறோமோ அப்போ இருந்து நம்மளோட இறுதி காலம் வரையிலும் பார்த்திங்கன்னா இந்த உடலின் மீதான மோகம் அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாக தான் இருக்குது. இந்த உடலின் மீது கொண்ட பற்றின் காரணமாக, அதன் மீது கொண்ட மோகத்தின் காரணமாக நாம் செய்கின்ற சிறு சிறு செயல்களே பாவத்திற்கான வழிகளை ஏற்படுத்தி விடுகிறது. இது இயல்பாக எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான். இப்போ இறைவனோட நாட்டத்தில் போகிறவங்களை மட்டும் கவனித்து பாருங்களேன். இறைவனே கதி அப்படிங்கிற அந்த நிலைக்கு போனவங்களை கவனித்து பார்த்திங்கன்னா இந்த உடல் மீது இருக்கக்கூடிய பற்றை விடுத்தவர்களாக இருப்பார்கள். அதாவது இயற்கையாக இந்த உடலுக்கு தேவையான ஆரோக்கியத்தை பற்றி கவலைப்படுவாங்க, ஆனால் அதனோட அழகை பற்றி எப்போவுமே கவலைப்பட மாட்டாங்க. ஏன்னா இந்த சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும் அப்படிங்கிறதுக்கு தகுந்த மாதிரி இந்த உடல் ஆரோக்கியமாக இருக்கும் போது தான் உள்ளிருக்கக்கூடிய இறைவனை உணர முடியும். அந்த தாற்பயத்தை தெளிவாக புரிஞ்சுக்குங்க. ஒட்டு மொத்தமாக உடலை விட்டுறக்கூடாது. உடல் மீது பற்று அப்படிங்கிறது புறத்தோற்றத்தின் மீதான பற்று இருக்கும் வரையில் நம்மால் உள்ளிருக்கக்கூடிய ஜீவனை உணர்ந்து கொள்வது கடினமாகி விடுகிறது அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ சித்தர்களை எடுத்துக்கோங்க, ஞானிகர்களை எடுத்துக்கோங்க. இந்த மேற்பூச்சான அலங்காரத்திலேயோ, சிகை அலங்காரம் செய்கிறதுலையோ அல்ல மற்ற எந்த விதமான அலங்காரத்திற்கும் அவர்கள் நேரம் செலவிடுவதே இல்லை. அதை பற்றி அவர்கள் கவலைப்படுவதுமே இல்லை. இயற்கையாக என்ன இறைவன் கொடுத்தாரோ அதை அப்படியே பராமரிக்கிறார்கள். யோகங்கள் மூலமாக தங்களது உடலை வலுப்படுத்தி கொள்கிறார்கள். இந்த மாதிரியான செயல்களை செய்வார்களே தவிர, தவம் செய்வதன் மூலமாக, தியானம் செய்வதன் மூலமாக முகப்பொலிவை பெறுவார்களே தவிர, இயற்கை மாறாக ரசாயனங்களை கொண்டோ அல்லது முகப்பூச்சிகளை கொண்டோ தங்களை அழகுபடுத்தி கொள்வதில்லை. அப்போ அவங்க இந்த புற தோற்றத்தின் மீது உள்ள பற்றுதலை விட்டுவிடுகிறார்கள். நம்மளுமே அப்படித்தான். யோசிச்சு பாருங்கள், ஆரம்ப காலகட்டத்தில் நம்ம எப்படி இருந்திருப்போம். அதாவது பக்திமயமாக இருக்கிறதுக்கு முன்னாடி இந்த உடல், இந்த முகம், இந்த முடி, இந்த மாதிரி எல்லா விஷயங்களிலும் கொஞ்சம் மெனக்கெடுவோம். எல்லாமே அழகாக இருக்கணும், இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், இவ்வளவு வெள்ளையாக இருக்கணும், இப்படி இருக்கணும், இந்த மாதிரி நிறைய எண்ணங்கள் பற்றுதலின் காரணமாக வரும். எப்போது சிவனப்பாவை நினைக்க ஆரம்பித்தோமோ, எப்போது அவரை கலந்து விட வேண்டும் என்று உணர்ந்தோமோ அந்த நொடியே இந்த புறப்பற்றுதல் அப்படிங்கிறது போயிடுது. புறப்பற்றுதல்னா நம்ம இங்கே என்ன, புறப்பற்றுதலானது போய்விடுகிறது. அதை வச்சே நம்ம தெரிஞ்சுக்கலாம் நம்ம பக்தி நடையில் ஒரு அளவை அடைஞ்சிருக்கோம் அப்படிங்கிறத. அடுத்தடுத்த நிலைகள் பல இருந்தாலும் முதலில் நாம் துறக்க வேண்டியது இந்த அழகு சம்பந்தமான புறப்பற்றை அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கணும். இப்போ விபூதி அணிகிறதே பெரிய அழகு தானே. நம்ம சொல்கிறோம் அழகு அப்படிங்கிறது இருக்கணும் அப்படின்னு நினச்சா நெற்றி நிறைய விபூதி அணிகிறதே அழகு தான் ஐயா. அந்த முகத்தை பார்க்கும்போது சிவகடாட்சமாக இருக்கும். அதை விட வேறு என்ன அழகு விட போகிறது. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா எப்பவும் இந்த பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நேரத்தில் எழுவது அப்படிங்கிறது ஆன்மீக சாதகனுக்கு ஒரு சாதகமான நிகழ்வாக அமையும். நம்ம பொழுது முழுவதும் முயற்சி செய்வதை காட்டிலும் அந்த நேரத்தில் பிரம்ம முகூர்த்தத்தில் அமர்ந்து தியானிப்பதோ அல்லது இறைவனை உணர முயற்சி செய்வதோ சிறப்பான பலன்களை அளிக்க வல்லது. அதனால் புற தோற்ற பற்றுதலிலிருந்து விலகி இறைவனை உள்ளார நினைத்து அவரை உள்ளத்தில் அழகுபடுத்தும் பொழுது, எப்படி அழகுபடுத்த முடியும்? நம்ம பக்தி என்னும் மாலையால் இறைவனை, உள்ளுக்குள் இருக்கின்ற இறைவனை அழகுபடுத்தும் பொழுது உள்ளே அழகாக அழகாக நாம் புறமும் ஜொலிக்க ஆரம்பிக்கும். இறைவனை உணர்ந்து தேஜஸுடன் திகழ்பவர்கள் ஒரு புறம். இப்படி பல விதமாக இருப்பதற்கான காரணம் அப்படிங்கிறது நமக்கு நாமே எடுக்க வேண்டிய முயற்சியை குறிப்பதாக எப்பொழுதுமே இருக்கும். இப்போ தங்கத்துகள் அப்படிங்கிறது நம்மளுக்கு நல்லா தெரியும்.
இப்போ சுரங்கங்களில் இருக்குது அப்படின்னா அந்த சுரங்கத்தில் இருக்கிறது தெரியாமல் நம்ம காலில் கூட போட்டு மிதிப்போம், அந்த இடத்துல சுரங்கம் இருக்குன்னே தெரியாமல். அப்போ அந்த தங்கத்தோட தன்மை மாறிடுமா? கிடையாது. ஆனால் இந்த தங்கத்துகளையெல்லாம் எடுத்து நெருப்பில் போட்டு உருக்கி அதை அச்சு வார்க்கும் பொழுது அதை நம்ம தலையில் தூக்கி வச்சுக்கிட்டு ரொம்ப பெருமையாக கொண்டாடக்கூடிய அளவுக்கான மதிப்பை பெறுகிறது. அதே போல் தான் இந்த கறிக்கொட்டை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி கறிக்கொட்டை பார்க்குறதுக்கு கருன்னு தன்னிலை அப்படியே மாறாமல் இருக்கும். ஆனால் ஒரு காலகட்டத்தில் அது நெருப்போடு சேருகிறது, நெருப்போடு இணைந்து விடுகிறது. அப்படிங்கும்போது அப்படியே தகன்னு தேஜஸோடு இருக்கும். அதோட ஒளியே பார்த்திங்க அப்படின்னா வித்தியாசமானதாக இருக்கும். இப்படித்தான் நம்மளுமே சாதாரண உலக சுகபோகங்களில் மாட்டிக்கொள்ளும் பொழுது இங்கே இருக்கக்கூடிய இன்பங்கள், நிலையற்ற இன்பங்களையெல்லாம் நிலையான இன்பங்களாக நினைத்து அதில் உழண்டு கொண்டு இருக்கும் பொழுது நல்ல கறிக்கொட்டைக்கு ஒப்பானவர்களாகவே இருக்கின்றோம். பணம், காசு, பேரு, புகழ் இந்த மாதிரி கிடச்சிட்டா மனிதன் எதையோ சாதிச்சத மாதிரியான ஒரு எண்ணம் மனதுக்குள் தோன்றுகிறதல்லவா? அப்பொழுதுமே நாம் கறிக்கொட்டைகளாகவே இருந்து விடுகிறோம். தங்கத்துகள் போல, மண்ணில் கலந்திருக்க தங்கத்துகள் போலையே இருந்துடும். எப்போ அது நெருப்போடு ஐக்கியமாகிறதோ, தங்கத்துகளாகட்டும் அல்லது இப்போ கறிக்கொட்டையாகட்டும், ரெண்டுமே அப்படித்தான். எப்போ அது நெருப்போட ஒன்றி விடுகிறதோ, ஐக்கியமாகிறதோ, அப்போ அது தனக்குள்ள பெருமையை உணர்ந்து கொள்கிறது. அதே போல் தேஜஸ், அந்த ஒரு உருவம் சொல்லுவாங்களே, தேஜஸ் வடிவமாக மாறுது. அப்படியே பார்ப்பதற்கே ஒரு ரம்யமான நிறமாக மாறுகிறது, ஒளிரக்கூடிய தன்மையை பெறுகிறது. அப்படித்தான் மனிதர்களுமே பார்த்திங்கன்னா தனக்குள்ள ஒளிந்திருக்கின்ற இறைவனை கண்டறியாமல் இருந்தால் நம் வாழ்க்கையே என்னமோ ஒரு கண்ணை கட்டிக்கிட்டு காட்டுக்குள்ளே போன மாதிரி, எதையோ சாதிச்சிட்ட மாதிரியான ஒரு போலியான பிம்பத்தை தான் நம்மால் ஏற்படுத்தி கொள்ள முடியுமே தவிர, உண்மையான இன்பம் அப்படிங்கிறத, நிலையான வீடு பேறு இன்பம் அப்படிங்கிறத நம்மளால் உணர்ந்து கொள்ளவே முடியாது. அப்போ வரலும், எப்போ நம்ம இறைவனை உணர்ந்து கொள்ளாமல் இருக்கிறோமோ அது வரலும் உள்ளிருக்கின்ற சிவமானது சவம் போல தான் இருக்கும். நம்மளை பார்த்தா கறிக்கொட்டை மாதிரியே தான் இருக்கும். ஒன்றுமே பார்ப்பதற்கு ஒரு வித்தியாசமானதாகவோ தேஜஸோடையோ இருப்பதற்கு இல்லை. எப்போ சுயமுயற்சியின் காரணமாக நாம் இறைவனை தேட ஆரம்பிக்கின்றோமோ, இறைவன் நமக்கு பல வழிகளை காட்டுகின்றார். அவ்வாறு பல வழிகளை காட்டும்போது நெருப்பு வயப்பட்ட போல் நம்முடன் அவர் இணையும் பொழுது நம்முள் இருப்பவர் வெளிப்படுகின்றார். அவ்வளோதான். நம்முடன் இணைவது என்றால் என்ன? நம்முள் இருப்பவர் வெளிப்படுகின்றார். அப்படிங்கும்போது ஜுவாலையாக, தீபமாக, இந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு தரிசனமானது கிடைக்கிறது. அப்படின்னா நம்மளும் தேஜஸ் வடிவமாக மாறுவோம், உழைக்கின்ற சிவத்தை உணர்ந்து கொள்வோம். அது வரலும் சவமாக இருந்த நம்ம சிவத்தை அப்போ தான் உணர்ந்து கொண்டு சிவமாக மாறுவோம். அப்போ நமக்குள்ளே இருக்கிறவரை தேட வேண்டும். எப்போவுமே ஆசிரியரை பொறுத்தளவு பிள்ளையார் சொல்லி போட்டு அதுக்கு மேலே பாடத்தை எப்படி படிக்கணும், என்ன பண்ணணும்னு தான் சொல்லி தருவாங்க. அதற்கான பயிற்சிகளை முறையாக வீட்டில் மேற்கொள்கிறார்கள் குழந்தைகள். அப்படிங்கும் போது அவங்க கல்வியில் சிறந்து விளங்குவது போல ஞானாசிரியரும் அப்படித்தான். என்ன வழி என்பதை சூட்சமமாகவோ மறைமுகமாக சொல்கின்றார் என்றால் அதை உணர்ந்து கொண்டு அதன் பின்னர் அவர் காட்டிய வழியில் நாம் பயிற்சிகளை மேற்கொள்ளும் பொழுது, அதாவது தியானம் செய்யும் போது ஒருநிலைப்பாடு மனதை கொண்டு வந்து அதில் சிவத்தை நிறுத்தும் பொழுது, இன்னும் பிராணாயாமம் போல யோக பயிற்சிகளை கற்றுக்கொள்ளும் பொழுது பல வழிகள் இருக்கின்றன. அதில் உங்கள் ஞானகுரு உங்களுக்கு என்ன எடுத்துரைத்தாரோ அதோட ஆழமான கருத்தை உணர்ந்து கொண்டு, ரொம்ப முக்கியமான விஷயம் அதுதான், அதோட ஆழமான கருத்து அவர் என்ன கூறினாரோ அதன்படியே எடுத்துக்கொண்டு அந்த பயிற்சிகளை முறையாக மேற்கொள்ளும் பொழுது கண்டிப்பாக உங்களுள் இருக்கின்ற சிவத்தை நீங்கள் உணர முடியும். அதன் வாயிலாக நீங்கள் ஜொலிக்க முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அதை விடுத்துட்டு இப்போ நம்ம பார்க்கக்கூடிய, கேட்கக்கூடிய, ருசிக்கக்கூடிய, அனுபவிக்கக்கூடிய அனைத்து இன்பங்களுமே நிலையானதுன்னு நினச்சிங்கன்னா, சாப்பிட்ற சாப்பாடு ருசியாக இருக்குது, அதுதான் எனக்கு சந்தோஷம்னு நினைக்கிற ஒருத்தர்
கட்டுற வீடு பெருசாக இருக்கணும், பெரிய வீடாக கட்டினா நான் சந்தோஷப்படுவேன்னு நினைக்கிற ஒருத்தர், கோடி கோடியாக பணத்தை கொண்டு போய் அண்டர் கிரவுண்ட்லனாச்சும் சேர்த்து வச்சிடணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒருத்தர், எல்லா சுகபோக வாழ்க்கையும் எனக்கு மட்டும்தான் கிடைக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒருத்தருக்கு அதுபோல் எல்லாம் கிடைத்தாலும் அவர் கறிக்கொட்டைக்கே ஒப்பானவர் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த உலகத்தில் பல படைப்புகள் இருக்கின்றன. அந்த பல படைப்புகளில் இந்த மனித பிறவியும் ஒன்று. இந்த மனித பிறவியை மகத்தானதாக ஞானியர்களும் சித்தர்களும் குறிப்பிடுகிறார்கள். இந்த கூட்டை கொண்டு இறைவனை உணர்ந்து கொள்ள முடியும் அப்படிங்கிறத தெளிவாக எடுத்துரைக்கிறார்கள். அப்படி இருக்கையில் தன்னை படைத்த இறைவனை பற்றி அறிந்து கொள்வதற்கு பதிலாக தன்னை படைத்த இறைவன் படைத்துள்ள மற்ற பொருட்களின் மீது மோகம் கொண்டு அதன் மீதே பற்றும் கொண்டு தனது வாழ்க்கையை கழிக்கின்றவர்கள் கண்டிப்பாக அந்த வாழ்க்கையை வீணடித்தவர்களாகவே கருதப்படுவார்கள். ஏன் சொல்கிறோன்னா, இந்த உலகத்தில் நிறைய பொருட்கள் நம்ம அனுபவிக்கவும் ஆராயவும் இருந்தாலும் நம்முள் என்ன நடக்கின்றது என்பதை அறிந்து கொண்டவர்களுக்கு இந்த பிரபஞ்சத்தின் இயக்கமானது தெரிய வரும் அப்படின்னு தான் நம்ம ஞானியர்கள் குறிப்பிடுறாங்க. அப்போ நமக்குள்ளேயே பிரபஞ்சம் இருக்கிறது, நமக்குள்ளே பிரபஞ்சாற்றல் இருக்கிறது, அந்த இறைசக்தி நமக்குள் இருக்கிறது. அப்படிங்கும்போது அதை உணர்வதற்கு ஒருத்தர் முயற்சி எடுக்கின்றார். அப்படிங்கும்போது அதற்கான வழிகளும் பிறக்கின்றன. அவ்வாறு உணர்ந்து கொள்ளும் பொழுது, இறைவனின் சித்தத்தோடு சேர்ந்து கூடி நிற்கும் பொழுது அங்கு சுய பிரகாசமானது ஏற்படுகிறது. அந்த சுய பிரகாசத்தின் காரணமாக அறிவானது மிளர்கிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் உங்களால் இறைவனை இனம் கண்டு கொள்ள முடியும். அப்போ தான் கரிக்குட்டை நெருப்புடன் சேர்ந்து ஜொலிப்பது போல நாமும் ஜொலிக்க முடியும் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கணும். தங்கம் விலை மதிப்புடையதாக மாறுகிறது என்றால் அதை உருக்க வேண்டும் நெருப்புடன் நினைத்தல்லவா? அப்படித்தான் ஞானாசிரியர் கற்றுக் கொடுக்கின்றார் எனும்போது தெளிவாக புரிந்து கொண்டு அதன் வாயிலாக செயல்படுதல் மிகவும் சிறப்பானதாகும். அன்பர்களே, வாழ்க்கையில் பல விஷயங்களை நாம் அடைந்திருக்கின்றோம், பல விஷயங்களை இழந்ததாக எண்ணிக்கொண்டிருக்கின்றோம். அடைந்ததும் இழந்ததும் இந்த காலத்தின் கட்டாயமாக இருக்கலாம். நாம் பயணிக்கின்ற இந்த பயணத்தில் ஒரு அங்கமாக மட்டுமே இருக்கலாமே தவிர அது நிலையானது அல்ல அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கணும். இறைவன் படைத்திருக்கின்ற பொருட்களில் எது நிலையானதுன்னா எதுவுமே நிலையானது அல்ல. மாறாக நாம் நிலையானதை அறிந்து கொள்ள வேண்டுமென்றால் அது இறைவனே அப்படிங்கிறத முதல்ல நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும். நாமாகட்டும், நம்மை சுற்றி இருக்கின்ற பொருட்களாகட்டும், எதுவாயினும் நிரந்தரம் அல்ல, எல்லாம் மாற்றத்திற்கு உட்பட்டது இறைவனை தவிர அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கிட்டோன்னா வாழ்க்கையில் ஏற்படுகின்ற சிறிய சிறிய குழப்பங்கள் கூட நமக்கு இருக்காது. தெளிவான ஒரு மனநிலைக்கு நாம் வந்து விடுவோம் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை என்பர்களே. முழுமையாக உணர வேண்டிய ஒரு கருத்து அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதனால் ஆழ்ந்து சிந்தித்து அமைதியாக அமர்ந்து இதை கேளுங்கள். இப்போ இறைவனிடம் கையேந்தி நின்றால்தான் கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு விஷயம் பரவலாக பேசப்படும் இல்லைங்களா? நீங்கள் மன்றாடி கேட்டுக்கொள்ளும் பொழுது, ரொம்ப மனமுருகி கேட்டுக்கொள்ளும் பொழுது இறைவன் சில விஷயங்களை நல்குவார் அப்படின்ட்டு பெரும்பாலுமானவர்கள் குறிப்பிடுவார்கள். அப்போ இயல்பாக இந்த இயக்கங்களுக்கும் நமது வேண்டுதல்களுக்கும் தொடர்பு இருக்கிறதா அப்படிங்கிறது ஒரு சின்ன கேள்வியாக இருக்கும். இயல்பாக கர்மா அப்படிங்கிறதன் அடிப்படையில் நம்ம பிறப்பெடுத்து வந்துட்டோம். நம்ம என்னென்ன அனுபவிக்கணும்னு இருக்குதோ அது எல்லாத்தையும் இந்த நவகிரகங்களின் செயல்களின் மூலமாக அது எல்லாம் அவர்களின் மூலமாக நாம் இயக்கப்படுகின்றோம் அப்படிங்கிற நம்பிக்கை ஒவ்வொருவருக்குள்ளும் இருந்தாலும், இதுக்கெல்லாம் காரணக்கர்த்தா அப்படின்னு சொல்லக்கூடியவர் அந்த சிருஷ்டிகர்த்தா அப்படின்னு ஒருத்தர் இருக்கார் இல்லையா? அவர்னால் சில விஷயங்களை மாற்ற முடியுமானா அவர் நினைத்தால் எது வேணாலும் மாற்றலாம். இப்போ தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், இப்போ நம்ம வேண்டி கேட்டுக்கொண்டால்தான் கிடைக்குமா? இறைவனை பற்றியே நினைத்திருங்கள் என்று சொல்கிறார்களே, அப்போ தான் இறைவனோட தரிசனம் அல்லது இறைவனுடைய கருணை கிடைக்குமா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் கேட்கப்படும் பொழுது தெளிவாக நாம் அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம் ஒன்று உள்ளது. இப்போ இயல்பாக நீங்கள் பாட்டுக்கு இருக்கீங்க, உங்களோட மூச்சை பற்றி நீங்கள் யோசிக்கவே இல்லை, மூச்சை பற்றி நீங்கள் பேசவும் இல்லைன்னா அந்த மூச்சு போயிட்டு வந்துக்கிட்டு இருக்குமா இருக்காதா அப்படிங்கிற அந்த கேள்வியை கேட்டு பாருங்கள். கண்டிப்பாக அது பாட்டுக்கு அது வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கும். இந்த இதய துடிப்பு அப்படிங்கிறத பற்றி நீங்கள் யோசிக்கவே இல்லை, அதை பற்றி பேசுகிறதும் இல்லை, சிந்திக்கிறதும் இல்லை.
அந்த இதயமானது துடிக்குமா துடிக்காதா? கண்டிப்பாக அது பாட்டுக்கு துடிச்சுக்கிட்டே தான் இருக்கும். அது வேலையை செய்யும். அதே போல தான் உடல் உறுப்புகள் ஒவ்வொரு காலகட்டங்களில் இயங்குவதற்கு ஏற்ப வடிவமைக்கப்பட்டிருக்கின்றன. அதுக்கு கால நிர்ணயமும் செய்யப்பட்டிருக்கிறது. அப்படிங்கும்போது அந்தந்த நேரங்களில் அந்தந்த உறுப்புகள் பாட்டுக்கு செயல்பட்டு கொண்டே இருக்கும். இதில் இப்போ நம்ம மூச்சு அப்படிங்கிற அந்த வார்த்தையை பயன்படுத்தி நம்மளோட கவனத்தை அதுக்கு மேலே குவிக்கும் பொழுது அந்த மூச்சானது நம்மளோட கட்டுப்பாட்டுக்குள்ளே வர்ற மாதிரி தெரியும். நம்ம நினச்சோன்னா அதிகமாக மூச்சை உள்ளே இழுக்கலாம், இல்லை அப்படியே நிறுத்துறதுனா கொஞ்சம் நேரத்துக்கு நிறுத்தலாம், அப்புறம் வெளியே விடுறதுனா வெளியிடலாம். இந்த மூச்சு அப்படிங்கிறத உங்களால் கையாள முடியும். இதய துடிப்பை அதிகப்படுத்துறதுனா திடீர்னு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், இதய துடிப்பு அதிகமாகுது, இல்லை கோவப்படுறோம், இல்லை அந்த மூச்சை கட்டுப்படுத்தும் பொழுது இதய துடிப்பும் ஒரு கட்டுக்குள்ளே வரும். இந்த மாதிரி சில விஷயங்களை நம்முள் கட்டுக்குள் கொண்டு வரக்கூடிய வகையிலே நமக்கு தெரியக்கூடும். இப்போ தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், நம்ம கேட்டாலும் கேட்காவிட்டாலும் நமக்கு என்ன கர்மாவோ, நமக்கு என்ன விதித்திருக்கிறதோ, அல்லது இறைவன் நமக்கு எது நல்லது என்று நினைக்கிறாரோ அது பாட்டுக்கு நடந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் ஒரு வினையில் ஈடுபட்டாலும் சரி, அவ்வினையை செவ்வனே செய்தாலும் சரி, அதற்கு என்ன முடிவோ அதற்கான பலனானது இருந்து கொண்டே இருக்கும். இப்போ இயல்பாக ஆன்மீகத்தை பொறுத்தளவு இப்போ நீங்கள் எப்படி அந்த மூச்சு அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா உங்கள் கவனம் அங்கு குவிந்ததோ, அந்த மூச்சானது உங்கள் கட்டுப்பாட்டுக்குள் வருவது போன்று உங்களுக்கு தோன்றியதோ, அதே போல தான் ஆன்மீகத்தில் இயல்பாக வாழ்க்கை நடத்தணுன்னா அது பாட்டுக்கு நடந்துக்கிட்டு இருக்கும். இப்போ இறைவனிடம் நீங்கள் கேட்டாலோ கேட்காவிட்டாலோ இயல்பாக மூச்சு அது பாட்டுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்க மாதிரி உங்களுக்கு என்ன நடக்கணுமோ நடந்திருக்கும். ஆனால் எப்போது உங்கள் கவனத்தை அந்த மூச்சின் மீது திருப்பினீர்களோ அப்போ என்ன ஆகுது, அது உங்களோடு நெருங்கி வருவது தெரியும், அதை கவனிக்க முடியும். அதே போல் இயல்பாக நடக்கிறது நடக்கட்டும் அப்படின்னாலும் நம்மளோட ஆன்மீக வாழ்க்கை நமக்கு எழுதினார் போல நடந்து கொண்டிருக்கும். ஆனால் எனக்கு அந்த ஆன்மீக வாழ்க்கை தேவைப்படுகிறது, இறைவனை நான் உணர வேண்டும் அப்படின்னு நினைக்கும் போது அந்த கவனமானது ஒரு புள்ளியிலே குவியும் பொழுது இறைவனும் நாமும் நெருக்கமாகின்றோம். அப்போ முன்ன இருந்ததற்கு இப்போ இருக்கிறதுக்கு என்ன வேறுபாடு அப்படின்னா, இயல்பாக நடக்கிறது வேறு, அதை கவன குவியலை நான் அது மேலே திருப்பும் போது அது எனக்கு நெருக்கமாகின்றது, அந்த ஆற்றலானது எனக்கு நெருக்கமாகிறது. நல்ல பயிற்சி பண்ண இந்த மூச்சானதை எப்படி நீங்கள் கட்டுப்படுத்த முயற்சி செய்தீர்களோ அதே போல் அந்த ஆன்மீக வாழ்க்கையை உங்களுக்கு தகுந்தவாறு மாற்றி அமைத்து கொள்ளலாம். இயல்பாக போகிறதுக்கும் என்னால் மாற்றி அமைக்கக்கூடியதற்கும் வித்தியாசம் அப்படிங்கிறது இதுதான். நீங்கள் கண்டுக்காமல் விட்டுக்கிட்டாலும் செயல்படும், கண்டுக்கிட்டிங்கன்னா அதை உங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர முடியும். அப்போ இறைவனிடம் கேட்டால்தான் தருவாரா அப்படின்னா, கேட்காமல் இருந்தால் என்ன நடக்குமோ நடக்கட்டும்னு போகும். இப்போ நீங்கள் மன்றாடி கேட்குறீங்க. எப்படி கேட்குறோம்? மன்றாடி கேட்குறோம். இப்போ இயல்பான லௌகீக வாழ்க்கையில் இருப்பவர்கள் கண்ணீர் விட்டு கதறி, ஐயா எனக்கு அது வேண்டும் இது வேண்டும் அப்படின்னா ஒரு கட்டத்தில் சரி போ வச்சுக்க அப்படின்ட்டு இறைவன் கொடுத்துருவார். ஆனால் அதுக்கப்புறம் வரக்கூடியதை நம்ம தான் எதிர்கொள்ள வேண்டும். ஏன்னா ஒரு விஷயத்தை கேட்கறது பெருசு இல்லை, கேட்டு வாங்கிறது பெருசு இல்லை, இறைவன் கொடுத்து விடுவார். ஏன்னா குழந்தைகள் அழும் பொழுது தாய் என்ன கேட்டாலும் கொடுத்துடுவாங்க, தகப்பனும் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் செய்து கொடுத்து விடுவார்கள். அதே போல தான் தெய்வமும், நீங்கள் என்ன கேட்டாலும் ஒரு மனமுருகி கேட்குறீங்கன்னா கிடச்சிடும். ஆனால் அதற்கு அப்புறமா வரக்கூடிய பலன்களை நாம் தான் எதிர்கொள்ள வேண்டும். அதன் மூலமாக வருகின்ற கர்மாவை நாம் தான் எதிர்கொள்ள வேண்டும். அப்போ தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், கேட்டால் கிடைக்கும். ஆனால் நம்ம என்ன கேட்குறோங்கிறத தெளிவாக தெரிந்து கொண்டு கேட்பது சிறப்பு. என்ன கேட்குறோங்கிறத தெளிவாக தெரிந்து கொண்டு, எனக்கு கார் வேணும் பங்களா வேணும் வச்சுக்கோ, இப்போ என்கிட்ட கையில் காசே இல்லை, கார் வேணும் பங்களா வேணும்னு நினச்சிருக்கேன் வச்சுக்கோ. உன்னை தேடி கடன் கொடுப்பாங்க, பின்னாடி அந்த கடனை திருப்பி கேட்பாங்க, அப்புறம் கடன் அடைக்க வேண்டும் நம்ம இறைவன்கிட்ட கேட்போம். அப்போ அது அடுத்தடுத்து அந்த வினையானது தொடர்ந்து கொண்டே இருக்கும். அப்போ என்ன கேட்க வேண்டும் என்பதை தெளிந்து கேட்க வேண்டும். இப்போ ஆன்மீக பாதையில் இருப்பவர்கள் இந்த மாதிரி லௌகீக வாழ்க்கையில் இருப்பவர்களைப் போல கேட்க மாட்டார்கள். நல்ல குருமார்கள் அமைய வேண்டும், எனக்குள்ளே இருக்கின்ற அந்த ஆற்றலை உணர வேண்டும், அதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி தர வேண்டும். ஐயா இந்த மாதிரி வினாக்களை அல்லது இந்த மாதிரி வேண்டுகோளை இறைவனிடம் தொடர்ந்து வைத்து கொண்டே இருக்கும் பொழுது கண்டிப்பாக இறைவனுக்கும் நமக்குமான பந்தமானது அந்த இடத்துல மிகவும் அதிகமாக இருக்கும்.
மிகவும் அதிகமாக இருக்கும். அப்போ அந்த பந்தம் அந்த இடத்துல அதிகமாகும் போது இறைவன் நீங்கள் என்ன விரும்புகிறீர்களோ அதற்கு தகுந்தாற் போல உங்கள் வாழ்க்கையில் சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி தருகின்றார். அந்த சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி தந்த பின்பு அதை சரியாக பயன்படுத்துவதும் அதை முறையாக பயன்படுத்துவதும் நம்ம கையில் தான் இருக்குது. ஏன்னா இறைவன் வாய்ப்புகளை ஏற்படுத்தி தந்து விடுவார். அந்த வாய்ப்புகளை நாம் சரியாக பயன்படுத்துகிறோமா அப்படிங்கிறது நம்ம கையில் தான் இருக்குது. ஆன்மீக வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்பட வேண்டுமென்றாலும் இயல்பான வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்பட வேண்டுமென்றாலும் உங்களது அந்த சிந்தனை யாவும் அந்த இடத்திலே குவிந்திருக்க வேண்டும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம சொன்ன வரியை திரும்பி சொல்லி பாருங்கள். இயல்பான ஆன்மீக வாழ்க்கையாக இருந்தாலும் சரி அல்லது இயல்பான வாழ்க்கையாக இருந்தாலும் சரி நீங்கள் வேண்டுவனவற்றை பெற்றுவிடலாம். பெற்றுவிடுவதற்கு இறைவனிடம் கேட்டால் கொடுத்து விடுவார், இல்லை என்கவில்லை. அதில் என்ன முக்கியமான விஷயம்னா என்ன கிடைக்கிறதோ அதை தொடர்ந்த வினைகள் என்ன வரும் என்பதை ஆராய்ந்து பின்னர் கேட்பது உத்தமம். ஒன்று, ஆன்மீகமாக இருக்கின்ற பட்சத்திலே நம்ம கேட்பதை தெளிவாக ஐயா சரணடைந்து விட்டேன், எனக்கு என்ன தேவையோ எனக்கு வழிகாட்ட குருவாக இருங்கள், குருவாக வழிகாட்டுங்கள், என்னை உணர்ந்து கொள்ள வேண்டும், இந்த உடலிலே இருக்கின்ற இந்த அற்புதத்தை உணர்ந்து கொள்ள வேண்டும், வழிகாட்டுங்கள் அப்படின்னு மன்றாடி கேட்டுக்கொள்ளும் பொழுது அதற்கான வழியை இறைவன் கண்டிப்பாக காட்டுவார். இப்போ இந்த அடிப்படை புரிதல் இருக்கிறது அப்படிங்கும்போது கண்டிப்பாக வாழ்க்கை ஒரு நல்ல இடத்தை நோக்கி பயணிக்கும். நம்ம சேமித்து வைக்கின்ற சில விஷயங்கள், ஞாபகங்கள், இதெல்லாம் வாழ்க்கையில் ஒரு உன்னதமான இடத்திற்கு நம்மை அழைத்து செல்லும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே இருக்க முடியாது. நண்பர்களே, பொறுமையாக யோசித்து பாருங்கள். இன்னும் புரிதல் இல்லைன்னா திரும்ப ஒரு தடவை இதை கேட்டு பாருங்கள். ஆழ்ந்த விடயம் நம் மனது தான் அனைத்திற்கும் காரணம் அப்படிங்கிறத உணர்ந்துக்குங்க. ஆளும் எல்லாருக்கும் ஒரு எண்ணம் உண்டு, நான் இறைவனை வழிபடுகின்றேன், ஈசனை வழிபடுகின்றேன், ஆனால் சில நேரங்களில் எனக்கு அவர் உதவுவதில்லையே அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள்லாம் சில பேர் கொண்டுள்ளனர். அது எல்லாத்துக்கும் இயல்பாக வர்றது தான். ஏன்னா எதிர்பார்ப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் சக நண்பர்கள் உறவினர்களிடமிருந்து தாண்டி இறைவனிடமும் அந்த எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது வரும்போது இந்த மாதிரியான வார்த்தைகள் வருவது தவிர்க்க முடியாததாக ஆகின்றது. சரி, அப்போ நான் எதிர்பார்க்கறது தப்பா அப்படின்னா தவறெல்லாம் இல்லை, கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க, தெரிஞ்சுக்கலாம். பெரும்பாலும் இன்பம் துன்பம் ரெண்டு விஷயம் நம்ம வாழ்க்கையை ஆட்டி படைக்கிறது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதுக்கெல்லாம் அடிப்படை காரணமாக இருக்கிறது பார்த்திங்கன்னா ஆசை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம குறிப்பிட முடியும். அந்த ஆசை இல்லாமல் இருக்கும் பொழுது நம்மளுக்கு இன்பமோ துன்பமோ எது வந்தாலும் அது ஒரு பெரிய பொருட்டே இல்லை. அதே சமயத்தில் ஆசை இருக்கும் பொழுது அது நிறைவேறிவிட்டதாக நாம் நினைத்து கொள்ளும் பொழுது அது இன்பமாக நமக்கு தெரிகின்றது. அதே சமயத்தில் நான் வைத்த ஆசையானது நிறைவேறாமல் போய்விட்டது என்று நினைத்து கொள்ளும் பொழுது அது துன்பமாக நமக்கு தெரிகின்றது. நல்லா தெரிஞ்சுக்குங்க, இன்பமாக நமக்கு தெரிகின்றது, துன்பமாக நமக்கு தெரிகின்றது. அப்போ இன்பமாக தெரிவது எப்படி அப்படின்னா அதை அடைந்து விட்ட எண்ணத்தில் நம் மனதானது பூரித்து காணப்படுவது இன்பமாக தெரிவதாக நாம் உணர்ந்து கொள்கின்றோம். அதை இழந்து விட்டதாக நினைக்கும் பொழுது அது துன்பமாக நாம் உணர்ந்து கொள்கின்றோம். உண்மையில் இன்பம் துன்பம் உண்டா அப்படின்னா கட்டாயமாக கிடையாது அப்படின்னு தான் ஞானிகள் குறிப்பிட்டு சொல்கிறாங்க. சரி, இப்போ இந்த இன்ப துன்பத்திலிருந்து வேறுபட்டு நிற்கும் பொழுதுதான் இறைவனை உணர முடியுமானா கட்டாயமாக அந்த அடிப்படையான ஆசை அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லாமல் இருக்கும் பொழுது நமக்கு மறுபிறப்பு அப்படிங்கிறது இல்லாமல் போகின்றது. அப்போ நாம் இறைவனை எளிதில் நெருங்க முடிகிறது அப்படிங்கிறதையும் நம்ம இந்த நேரத்தில் நல்லா தெரிஞ்சுக்கணும். சரி, இப்போ இயல்பாக நம்ம சொல்கிற விஷயம், கஷ்ட காலத்தில் இறைவன் என்னை காப்பாற்றுவதில்லையே அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வி. சில பேர் நான் பிறந்ததுலேருந்தே கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கேன், எனக்கு எந்த காலத்திலும் இறைவன் உதவி செய்ததே இல்லையே அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வி எல்லாம் எழுவது இயல்பான ஒன்று தான். ஒன்றே ஒன்று தான், எப்போவுமே நம்ம நிகழ்காலத்தில் இருப்பது இல்லை. அதுதான் ரொம்ப ஒரு பெரிய விஷயம், ஒரு பெரிய தவறான விஷயமும் கூட அப்படின்னே நம்ம சொல்லலாம். நம் உடல் மட்டும்தான் நிகழ்காலத்தில் இருக்கிறதே தவிர நாம் நிகழ்காலத்தில் இருப்பதில்லை. ஒன்று எதிர்காலத்தை பற்றி யோசித்து கொண்டு அல்லது கடந்த காலத்தை பற்றி யோசித்து கொண்டே தான் இருக்கிறோமே தவிர நிகழ்காலத்தை பற்றி யாரும் சிந்திப்பதில்லை. அப்படி நிகழ்காலத்தில் நடப்பதை மட்டும் நாம் எடுத்துக்கொண்டு அது எவ்வாறு வந்தாலும் அதனை நான் எதிர்கொள்வேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் பொழுது அவர்களுக்கு இன்பமோ துன்பமோ கிடையாது.
அப்படி நிகழ்காலத்தில் வாழ்பவர்கள் வந்துட்டு இறைவனாகவே இருக்கின்றார்கள் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. நிகழ்காலத்தில் உடலும் இருக்கணும், உள்ளமும் இருக்கணும், மனமும் இருக்கணும். ரொம்ப முக்கியமான விஷயம். அது முறையான பயிற்சி இல்லாமல் யாருக்கும் கிடைப்பதும் இல்லை. அவ்வாறு நிகழ்காலத்தில் வாழக்கூடிய ஆன்மாவாக மாறும் பொழுது இறைவனாகவே ஆகின்றோம். அப்பொழுது இறைவன் வழிகாட்டுகின்றார், நன்மையும் கிடையாது தீமையும் கிடையாது என்று. நம்மால் நிகழ்காலத்தில் இருக்க முடியவில்லை அப்படிங்கும் போது எல்லாமே துன்பமாக தான் இருக்குது. நான் இறைவன்கிட்ட கேட்டேன் கிடைக்கல, இறைவன்கிட்ட அதை கேட்டேன் கிடைக்கல, இதை கேட்டேன் கிடைக்கல. நம்ம ஏன் கேட்கணும் அப்படிங்கிறதான் நம்ம இந்த இடத்துல கேட்டுக்கொள்வது. உலகத்தில் எத்தனையோ உனக்கு கொடுத்துருக்கார். நல்ல இயற்கை காட்சி அங்கங்கே பார்த்தா பசுமையாக இருக்கும். அதெல்லாம் காசு கொடுத்து பார்க்கணுன்னு இல்லையே. நம்ம போகிற போக்கில் ரோட்டில் முளைச்சிருக்க செடியெல்லாம் எப்படி முளைச்சிருக்கு அப்படிங்கிறதே பெரிய அதிசயமான விஷயம். அதெல்லாம் அமைதியாக உட்காந்து பார்க்குறதுக்கு கூட நமக்கு நேரம் இல்லை. ஆனால் அதெல்லாம் இறைவன் உங்களுக்காக கொடுத்தது. ஆனால் அதெல்லாம் பார்க்குறத விட்டுட்டு வீட்டில் தனியாக ஒத்த ரோஜா வாங்கி வச்சு பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறது தான் மனுஷனோட ஆசை. அப்போ எது கிடைக்கலன்னு ஆசைப்பட்றோம்? ஒத்த ரோஜா கிடைக்கலன்னு ஆசைப்பட்றோம். ஆனால் இறைவன் நமக்காக கொடுத்த பெரிய பூந்தோட்டமே இந்த உலகத்தில் இருக்குது அப்படிங்கும்போது அதை நம்ம கண்டுக்கிறது இல்லை. உண்மையான இன்பம் அப்படிங்கிறது இறைவன் நமக்கு கொடுத்ததை காண்பது, இறைவன் நமக்கு கொடுத்ததை அனுபவிப்பது. நானாக கேட்டு ஒன்றை பெறுகிறேன் அப்படிங்கும் போது அதில் இன்பம் துன்பம் எல்லாம் கலந்து வந்துடுது. ஒன்று யோசிச்சு பாருங்கள். நான் இப்போ சொன்ன மாதிரி ரோட்டு ஓரத்தில் புல் முளைச்சிருக்கு, அது காஞ்சி போனாலும் நம்ம கவலைப்பட மாட்டோம். அது திடீர்னு செழுமையாக வளர்ந்தாலும் நம்ம கவலைப்பட மாட்டோம். ஆனால் நம்ம சொன்ன மாதிரி நீங்கள் ஆசைப்பட்டு ஒரு ரோஜா செடியை வாங்கிட்டு வரீங்க, நல்லா பூக்கும் போது மனசு வந்துட்டு இன்பமாக உணர்கிறது, காஞ்சு போகும்போது துன்பத்தை உணரும். அதனால தான் நான் சொல்கிறேன், இறைவன்கிட்ட எதையும் கேட்காதீர்கள், கேட்டு பெறாதீர்கள். கேட்டேன் கிடைக்கவில்லை என்று நினைக்காதீர்கள். அவர் கொடுக்கவில்லை என்றால் அதில் ஏதோ ஒரு காரணம் உங்களுக்காகத்தான் இருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்போ நம்ம பார்க்க வேண்டியது ரோட்டு ஓரத்தில் அல்லது மலையோரங்களில் அதுவாக முளைச்சிருக்க செடியை பார்த்து சந்தோஷப்படுற மாதிரி நமக்கு கிடைத்திருக்கின்ற அனைத்தையும் வைத்து சந்தோஷமாக இருப்பதாக உணர்ந்து கொண்டால் வாழ்க்கை இன்பமானதாக இருக்கின்றது. அதை விட்டு நான் மனதில் நினைத்தது எனக்கு என்ன வேண்டுமோ அதை கேட்டு பெறுகின்றேன் அப்படிங்கும் போது அந்த ரோஜா செடியானது பூக்கவும் செய்யும், காயவும் செய்யும். நான் கேட்டு பெற்றது எனக்கு கிடைக்கவும் செய்யும், கிடைத்தால் அதில் எதுவும் பிரச்சனை வரவும் செய்யும். அப்படின்னா அதுக்கு நம்ம தான் பொறுப்பை தவிர இறைவன் பொறுப்பாக மாட்டார். நீங்கள் கேட்டால் கொடுத்துருவார், ஆனால் அதற்கான இயல்பு வந்துட்டு எப்போவுமே மாறாது. அப்படிங்கும்போது அதையும் நாம் பொறுத்து கொள்ளத்தான் வேண்டும் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் தெளிவாக தெரிஞ்சுக்குங்க நண்பர்களே. அப்போ எல்லாமே வந்துட்டு இயற்கையோட செயலில் இயற்கையாக நடந்து செல்லும் பொழுது எந்த பிரச்சனையும் நமக்கு வருவதில்லை, எந்த மனக்குழப்பமும் நமக்கு வருவதில்லை அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்குங்க. வாழ்க்கை அப்படிங்கிறது இறைவன் கொடுத்ததை நாம் அனுபவிப்பதாக இருந்தால் மிகவும் உன்னதமானதாக இருக்கும் என்பதை மனதில் வைத்து கொள்ளுங்கள். திருவாசக புத்தகம் அடியார்களுக்கு அனுப்பி கொண்டு வருகின்றோம். இன்னும் கிடைக்கப்பெறாதவர்களுக்கு படிப்படியாக வந்து சேர்ந்துவிடும். இதுவரையிலும் விண்ணப்பிக்காதவர்கள் புத்தகம் தேவைப்பட்டால் சிவபித்தன்.com அப்படிங்கிற இணையதளத்தில் போய் இனிமேல் பதிந்து கொள்ளுங்கள். யாருக்கும் தவறிடக்கூடாது அப்படிங்கிறனால தான் அந்த இணையதளத்தின் மூலமாக பதிவுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். சரி, இன்றைய தலைப்புக்கு நம்ம போகலாம். பெரும்பாலும் சிவபெருமானை வழிபடுபவர்கள், சிவபக்தர்கள், சிவனடியார்கள் அதிகபட்சம் அவங்களுக்கு என்ன ஆசை இருந்துரும் அப்படிங்கிறது தான் ஒரு வினாவாக எழுப்பப்பட்டது. அதிகபட்சமாக அவங்களோட ஆசை என்ன அப்படிங்கிறது தான். அதிகபட்சம் குறைஞ்சபட்சம்னு எதுவுமே கிடையாது அந்த இடத்த பொறுத்தளவு. நிஜமாலுமே சிவபெருமான உண்மையாலுமே அந்த சிவம் அப்படிங்கிறது என்னன்னு உணர்ந்துக்கணும் அப்படிங்கிறது ஆரம்ப காலகட்ட நிலையில் இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் ஒரு சின்ன ஆசை. ஏன்னா அந்த வழிபாடு அப்படிங்கிறது தனித்தன்மை வாய்ந்தது. அதை சொல்லெல்லாம் விளக்க முடியாது. ஏன் சிவபெருமானை வழிபடுற தெரியாது, எதுக்காக வழிபடுற தெரியாது, என்ன வேணும் உனக்கு தெரியாது. இது மட்டும்தான் சிவபெருமானை வழிபடுபவர்கள் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தையாக இருக்கும். அப்போ எனக்கு தங்கத்தை கொடு, பொண்ணை கொடு, பொருளை கொடு, காசு கொடு, வீடு கொடு, எதுவுமே கேட்க மாட்டாங்க. வீடு பேரு இன்பத்தை கொடு இறைவா அப்படின்னு தான் கேட்பாங்க. சொத்து வேணும், சுக வேணும், எதுவுமே வந்துட்டு அவங்களுக்கு தெரியாது. அவங்களுக்கு தெரிஞ்சது எல்லாமே அந்த உண்மையான சிவம் என்பது யாது என்று உணர்ந்து அதோடு இரண்டரை கலந்து விட வேண்டும் என்ற எண்ணம் மட்டும்தானே தவிர அவரிடமிருந்து எதை வேண்டுவதற்கு எல்லாமே அவரால் கொடுக்கப்பட்டது, அவரால் தீர்மானிக்கப்பட்டது, அவர் எண்ணத்தின்படி நடப்பது.
இதில் போய் நான் அவர்கிட்ட போய் இதை கொடு அதை கொடுன்ட்டு கேட்க முடியுமா? ஒரு சிவனடியார் கேட்பாரா? எங்கேயாச்சும் போய் இறைவா எனக்கு இவ்வளோ பொன் கொடு, இவ்வளோ பொருள் கொடுன்ட்டு இறைவனுக்கு தெரியாதா எனக்கு என்ன கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறத? கண்டிப்பாக எந்த அடியார்கள் மனதிலும் இந்த எண்ணம் தோன்றுவதில்லை, நல்லா தெரிஞ்சுக்குங்க. உண்மையான சிவனடியார்கள் வந்துட்டு பொண்ணுக்கோ பொருளுக்கோ ஆசைப்படுவது கிடையாது, யாரிடமும் கையேந்துவதும் கிடையாது, இறைவனிடமும் கேட்பது கிடையாது. நீ பார்த்து இன்றைக்கி சாப்பிட்றதுக்கு சாப்பாடு கொடுக்குறியா? சாப்பிட்றேன். நீ பார்த்து இன்றைக்கி நான் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு நினைக்கிறியா? செய்ய, நான் அதுபடியே நான் வாழ்ந்துட்டு போகிறேன். இன்பமோ துன்பமோ செய்த நன்மையோ தீமையோ எதுவாக இருந்தாலும் உன் பாதமலருக்கு சமர்ப்பணம் அப்படின்ட்டு போய்கிட்டே இருப்பாங்க. அதிகபட்சமாக அவங்களோட ஆசை அந்த சிவத்தை உணர்ந்து கொள்ள வேண்டும். சிவம் இருக்கிற இடத்துல நான் இருக்கணும்னு கூட ஆசைப்படலை. அவர் ஆடுகின்ற போது தெரித்து விழுகின்றதல்லவா புழுதி, அந்த புழுதி என் மீது பட்டால் போதும், அந்த தூரத்தில் நான் இருந்தால் போதும், உன்னோட அந்த நடனத்தை பார்த்து கொண்டு இருந்தால் போதும் அப்படிங்கிற அந்த ஒரு ஆசை, அதுதான் உங்களுக்கு உச்சபட்சம். 100,000 கோடி வேண்டுமா அப்படின்னு கேட்டால் சிரிக்கு மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். எம் இறைவனின் தரிசனத்தை விட 100,000 கோடி எனக்கு பெரியதா அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் எப்போவுமே சிவனடியார்கள் மனசில் இருக்கும். சிவாய நமங்கிற அந்த நாமம், ஓம் நம சிவாய அப்படிங்கிற அந்த மந்திரம், அதை விட பெரிய பொக்கிஷம் வேறு என்ன இருந்துற போகுது வாழ்க்கையில்? வேறு எதுவுமே கிடையாது. சொல்லி பாருங்க, அப்படியே உடம்பெல்லாம் சிலுக்கும். கோவிலில் போய் நின்றுக்கிட்ட பெருமானை பார்க்கும்போது ஓம் நம சிவாயன்னு சொல்கிற அந்த சந்தோஷம் இந்த உலகத்தில் வேறு எந்த இடத்துலையும் கிடைக்காது. மனசுக்குள்ளேயே எந்த துன்பம் வந்தாலும் எந்த இன்பம் வந்தாலும் சிவாய நமன் நினச்சா போதும். சிவாய நமன் நினச்சா போதும், நீ சொல்லக்கூட வேண்டாம். சிவாய நமன் நினச்சாவே போதும், எல்லாமே உன்னை தேடி வந்துடும். அவருக்கு தெரியும் ஐயா உனக்கு என்ன கொடுக்கணும் எதை கொடுக்கக்கூடாதுங்கிறது அவருக்கு தெரியும். நீ என்னத்துக்காக விரும்புகிற? அவரை சரணடையணும்னு விரும்புகிறோம். அப்போ அந்த சரணடைவதற்கு என்ன உனக்கு கொடுக்கணுமோ அதை தாராளமாக கொடுப்பார். அப்போ அவர் கொடுக்கறத மட்டும் ஏற்றுக்கிறோம். சிவனடியார்கள் அதைத்தான் செய்கிறாங்க. இறைவன் என்ன கொடுக்குறாரோ அதை அப்படியே ஏற்றுக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன போய் ஆசைங்கிற வார்த்தை இருந்தால் சிவனடியானா இருக்க முடியாது. எல்லா உறவுகளும் சிவமே அப்படின்ட்டு வந்ததுக்கப்புறம் என்ன போய் பெரிய ஆசை உங்களுக்குள்ளே இருந்துருப்போது? நான் அந்த சொன்ன ஒரே ஒரு விஷயந்தான், உன்னை சரணடைஞ்சிடணும். நீ ஆடுற இடத்துல தெரிக்கின்ற புழுதி என் மீது விழுந்தால் போதும், உன் கால் படுற அந்த இடமா இருந்துட்டா போதும், வேற எந்த ஆசையுமே இல்லை. நிஜமாலுமே ஒரு சிவபக்தர்கள், உண்மையான சிவபக்தர்களையோ சிவனடியார்களையோ போய் கேட்டால் இதைத்தான் அவங்க சொல்லுவாங்க. வேறு என்ன வேண்டும்? வேறு என்ன இந்த உலகத்தில் இருக்குது? இறைவனை தவிர வேறு ஒன்றும் இல்லை அப்படிங்கும் போது அவரை நான் அவரோடு இரண்டரை கலந்து விட வேண்டும் அப்படிங்கிறது மட்டும்தான் அவங்க ஆசையாக இருக்கும். இந்த எண்ணம் உங்களுக்குள்ளே இருக்கா அப்படின்னு யோசிச்சு பாருங்க. கட்டாயமாக இருந்தால் அவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார், உங்களை ஆட்கொண்டு விட்டார் அப்படிங்கிறது தான் அதோட உண்மையான அர்த்தம். அந்த இன்பத்தை மட்டும் நாம் அனுபவித்து கொண்டு இருந்தால் போதுமானது. எல்லா நொடிகளிலும் இறைவனை அப்படியே உணர்ந்து அவரோடு இரண்டரை கலந்த நிலையிலே இருந்தால் போதுமானது. நம்ம மனசில் எதுவுமே தவறான எண்ணங்கள் தோன்றாது, தோன்ற விடமாட்டார். இதை விட சொர்க்கமா, இதை விட பெரிய ஆனந்தம் ஒருத்தருக்கு என்ன இருக்க முடியும்? கண்டிப்பாக இருக்காது. அதனால் எப்போவுமே நம்ம மனசில் இருக்க வேண்டியது ஓம் நம சிவாய அப்படிங்கிற அந்த மந்திரமும் சிவாய நமங்கிற அந்த சூட்சமம் நம் மனசுக்குள்ளே இருந்தது அப்படின்னா போதும். ரொம்ப ரொம்ப சந்தோஷமான வாழ்க்கைனா அதுவாக தான் இருக்கும். எல்லா அடியார்களும் சொல்வது கேட்டு பாருங்க, தெரியும். நம்ம சேனலோட முந்தைய பதிவுகளை பார்க்குறதுக்கு கீழே வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் அதற்கான லிங்க் எல்லாம் கொடுத்துருக்கோம், போய் பார்த்து மகிழுங்கள்.